என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்பது தான் நம்ம எல்லோருடைய தாரக மந்திரமாக இருக்கணும். இறைவன் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாக நான் சொல்லும் போதெல்லாம் சொல்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் நான் போயிட்டு வரும்போது அவங்க கேட்குற கேள்விகளும் வித்தியாசமானதாக இருக்கும். நேற்றைய தினம் வந்த கேள்விகளும் சரி, நேற்றைய தினம் நம்மை சந்தித்த நண்பர்களும் சரி, வர வர நீங்கள் விருச்சிக ராசிக்கு பதிவுகளே போடுறதில்ல, விருச்சிக ராசியினுடைய நாயகனாக உங்களை பார்த்தோம், விருச்சிக ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை கொடுக்கக்கூடியவராக உங்களை பார்த்தோம், தற்போது நீங்கள் எங்கள் விருச்சிக ராசிக்கு ஒரு சிறப்பான பதிவுகளே இப்போ தர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்கய்யா, நிறைய பதிவுகளை கொடுக்கணுங்கிறது தான் எல்லாருக்கும் ஆசை. இந்த பதிவுகளை கொடுப்பதில் எனக்கு நிறையவே ஆசை. விருச்சிக ராசியின் மீது அளவற்ற ஒரு ஆய்வுகளை கொண்டவன் நான். ஆரம்பத்திலிருந்தே இந்த விருச்சிக ராசி மட்டும்தான் எனக்கு நிறைய விருதுகளை வாங்கி தந்ததுன்னு கூட சொல்லுவேன், அதை ஆய்வு செய்ததற்காக. அப்படிப்பட்ட ஆய்வுகளை செய்த நான் விருச்சிக ராசிக்கு பதிவுகள் போடாமல் இருக்க முடியுமா? விருச்சிக ராசியிலிருந்து லட்சக்கணக்கான நண்பர்கள் எனக்கு வாடிக்கையாளர்களாக இருக்கிறார்கள் என்பது உலகறிந்த உண்மை. உலகம் முழுவதும் இதில் ஆயிரக்கணக்கான பேர் கடுமையான கஷ்டத்திலிருந்து மீண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லணும், பதிவு பண்ணணும். 100% விருச்சிக ராசி மீண்டிருக்கிறது. இன்னும் 30%க்கு மேலே இன்னும் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். விருச்சிகம் தன்னுடைய சாதனையில் அளப்பரிய அன்பை பெற்றது. உலகளவில் மிகப்பெரிய சாதனைகளை பெற்றது. ஆனால் அதற்கு இழப்புகளும் அதிகமாக இருந்திருக்கிறது. ஒரு சாதனைகளை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் அப்பிருந்தே பார்க்குறோம், நிறைய சோதனைகளை கடந்து வந்திருக்கிறார்கள். அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல. இன்றைய நமது பாரத பிரதமர் அவர்கள் கூட விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் என்கிறோம். அவர்கள் செய்த தியாகம் அளப்பரியது. எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் வாழ்நாளில் பார்த்தோம்னா நிறைய இருக்கும். ஆனால் அவர்களுக்கு வராத விமர்சனங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. நான் ஏன் பிரதமரை பற்றி சொன்னேன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவர் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் அவர் உலகம் முழுவதும் போகிற போது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு, ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லணும்னா, விருச்சிக ராசியால் மட்டும்தான் சில விஷயங்களை முன்கூட்டி ஆய்வு செய்யக்கூடிய தன்மை இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களை நீங்கள் போய் பாருங்க, நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு தன்மை உண்டு. எதையும் அலசி ஆராயும் தன்மை உண்டு. ஒருத்தர் பேசுகிறாங்க, ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க எதற்காக பேசுகிறார்கள், ஏன் பேசுகிறார்கள், அவர்கள் என்ன நோக்கத்தோடு பேசுகிறார்கள் என்பதை நிச்சயமாக விருச்சிக ராசி முற்றிலும் அறியும். யாம் அறியேன் பராபரனேன்னு அவங்க சொல்லிட முடியாது. அவங்களுக்கு தெரியும்
சார் தெரிஞ்சு எதுக்கு சார் சிக்கலில் மாட்டுறாங்க? அதுதானே பிரச்சனை. விருச்சிகத்தை பொறுத்தளவில் கடந்த கால வாழ்க்கைகளை பற்றி நினச்சி பார்த்தா இப்போ வாழ முடியாது சார். அவருடைய இளம் வயதுகளிலிருந்து தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் என்ன, அவர்கள் சோதனைகளை கடந்து வந்தது என்ன, அவருடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது பெற்றவர்கள் அல்லது திருமணம் செய்தவர்கள் அல்லது குழந்தைகள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க தாண்ட வேண்டியிருக்கிறது. நான் ஒரு மாநாட்டுக்கு, ஒரு கருத்தரங்கத்திற்கு போகிற போது இப்படியெல்லாம் சில விஷயங்களை சொல்கிற போது அவர்களுடைய மனசில் ஆழ்ந்து கவனிப்பாங்க. உள்ளுணர்வு ஏதோ சொல்லுது சார். கடந்த கால வாழ்க்கையை பற்றி நம்ம நினைக்கும் போது இதையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோமா அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். உண்மை அதுதான் சார். ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள், அதாவது தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், வர்த்தகம் பண்ணுறோம், அதுலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியலையே. அப்போ இவர்களுக்கான காலகட்டம் எங்கே இருக்கிறது? என்ன சொல்ல வருது? அவர்கள் ஆன்மீகத்தை பற்றி கொள்கிற போது சோசியல் சர்வீஸ், பொதுவான உயிரினங்களுக்கு, பொதுவாக மனிதர்களுக்கு தான தர்மங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிற போது அந்த கடுமையான சிக்கலிருந்து வெளியே வர்றாங்க. காஞ்சி பெரியவர் கூட அப்படித்தான், கிருபானந்த வாரியார் கூட அப்படித்தான். பிரச்சனைகள் வரும்போது தான் அவங்கெல்லாம் சோசியலுக்குள்ளே போனாங்க. முருகா அப்படின்னு பற்றி கொண்டார். இறைவன் மீது அதிக பாசத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். கஷ்டத்தில் விளிம்பில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள மேலே கொண்டு வர்றதுக்காக பாடுபட்டாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள், அதுலேயே விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா விசாகம் குருவோட நட்சத்திரம். விருச்சிக ராசி காலாம் இடத்துக்கு காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடம் என்பது பிரசவ அறை, வலி, வேதனை, ஆயுத கிடங்கு, அது எல்லாவற்றிலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடம், ரகசிய இடம், மறைமுகம் இடம். அந்த மறைமுக ரகசியங்களை ஆய்வு செய்து தனக்கான விஷயத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக போகணும். அதே நேரத்தில் தன்னுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம் கெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக ஈடுபடக்கூடியவங்களாம் விசாக நட்சத்திரம். தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியிலையும் சொல்ல முடியல, அதற்காக தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியல. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயம், தன்கிட்ட என்ன இருக்கோ, யார் இல்லைன்னு வர்றாங்களோ கொடுத்துருவாங்க. விருச்சிகம் ராசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஆனாலும் இவர்களுக்கு சோதனை அதிகம், இழப்புகள் அதிகம். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு மனசு தாங்காது. அவருக்கு உதவி பண்ணுவோம்னு அந்த கொடுத்துட்டா அவர் திருப்பி அதை தரமாட்டார். அது இழப்புகள் தானே. இப்போ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ரொம்ப சிரமத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட அது குழந்தைகளோ, மனைவிகளோ, உறவுகளோ நம்பாது. தான் அதில் ஏதோ ஒரு குற்றம் செய்ததாகவே அவர்கள் குத்தி காட்டுகிறார்கள். அங்கே வேதனையின் விளிம்பிலே சிக்கிக் கொள்கிறது. அனுசம் அதை விட ஒரு படி மேலே. அனுச நட்சத்திரத்தை பொறுத்தளவில் சுயநலம் அதிகமாக இருக்கும். தனது கணவன், தனது குழந்தை, தனது வீடு, தன்னை பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். ஏன்னா அது சனி. மிகவும் தூய்மைப்பட்டது, அடி வாங்கியது, கஷ்டப்பட்டது. இளம் வயதில் ரொம்ப உழைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்காக போராடியது. அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்மளை வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க, உருவாக்குனாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அது ஸ்டெப்பாக உணரும். அதனால் தேவையற்ற விஷயத்தில் மாட்டிக்கிறதுக்கும் பயப்படும். என்னதான் உறவுகளாக இருந்தாலும், என்னதான் சொந்தங்களாக இருந்தாலும்,
தன் வசப்படுத்திக் கொள்வது, தனக்கான காரியத்தை சாதித்துக் கொள்வதில் ரொம்ப கவனமாக இருக்கும். சில நேரங்களில் உறவுகளோ உரிமைகளோ நம்முடைய நட்புகளோ ஏதாவது எடுத்தறிந்து பேசுகிற போது நேருக்கு நேராக பட்டன பதில் சொல்லக்கூடியது அனுசம். அது சில நேரத்தில் சில பேருக்கு பிடிக்காது. இந்த அனுசம் சனிபாவனை நட்சத்திரம் இல்லையா, செவ்வாய் வீட்டில் இருக்கு இல்லையா, சனியும் செவ்வாயும் இணைகிறவர்கள் எல்லாம் போராட்டத்தின் விளிம்பில் இருக்காங்க. இளம் வயதிலிருந்து ரொம்ப போராடுவாங்க. ஆனால் இவங்ககிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அவசரம், நிதானமின்மை. நல்லவர்களை, தன்னோடு இருப்பவர்களை, தன் வளர்ச்சிக்கு ஒரு உதவியவர்களை கால சூழ்நிலையால் பகைத்து கொள்ளக்கூடிய சொல்ல வந்துடும். தன்னுடைய வளர்ச்சிக்காக உதவியவர்களாக இருக்கலாம், தன்னை உருவாக்கியவர்களாக இருக்கலாம், தன் வாழ்க்கைக்கு சமதர்மமான விஷயங்களை செய்து நம்முடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களாக இருக்கலாம். அவர்களையெல்லாம் பகைத்து கொள்ளக்கூடிய விஷயத்தை அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இவங்களுக்கு யாரெல்லாம் சதி செய்தார்களோ, பாதிப்பை அடைய செய்தார்களோ, வளர்ச்சியில் தடையை செய்தார்களோ அவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் பாதாளத்தில் தள்ளப்படுவார்கள். அங்கே அதான் சிக்கல் வரும். எது சரி எது என்பதை தீர்மானிப்பதற்கு நேரம் கொடுப்பதில்லை. அவசரத்தின் விளிம்பு. தன்னுடைய பொருளாதார கட்டமைப்பு என்பது எல்லாருக்கும் உண்டு. அந்த கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய கடமை இருக்கிறது அல்லவா, அதில் கவனம் செலுத்த வேண்டிய கடமையும் இந்த விருட்சத்தில் உள்ள அனுசத்துக்கு உண்டு. இருப்பதிலேயே பிரச்சனையினுடைய விளிம்ப தலையில் போட்டுக்கிறத இந்த கேட்ட நட்சத்திரம். என்ன சார் அப்படி மனமுருக உருகி உருகி பேசினா அவனோட ஐக்கியமாயிடுவாங்க. காலத்தின் கட்டாயமா காலத்தின் கொடுமையானு தெரியல, அது புதன். ஆனால் பல தடவை யோசிக்கும். ஒருவரிடம் பழகுகிற போது இவன் சரியானவனா, நல்லவனா, கெட்டவனா, உறுதியானவனா, ஆனால் பாசத்திற்கு அடிமையாகும். இந்த கேட்டையை பொறுத்தளவில் தன் மீது அதிகமான பாசத்தை கொட்டுகிறவர்களை, தன் மீது உண்மையான அன்பை செலுத்துகிறவர்களை உயிருக்கு உயிராக நேசிக்கும். அப்படி உயிருக்கு உயிராய் நேசிப்பவர்கள் தன்னை வெறுப்பது போன்றோ, தன்னை உதாசீனப்படுத்துவது போன்றோ, தன் மீது ஏதாவது பழி சுமத்துவது போன்றோ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் தாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுவது இந்த கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை இன்றளவும் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை கேட்டை நட்சத்திரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஜாதகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தீர்ப்பு என்ன, தீர்வு என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் வரை கேட்டை சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. சரியான நண்பர்களோடு பேசணும், சரியானவர்களோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், சரியான நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் தவறு இந்த கேட்டைக்கு வருது. ஆனால் இவர்களிடம் வருவதிலே 180% நண்பர்கள் தவறானவர்களாகவே இவர்களை ஏமாற்றுகிறார்கள். ஒன்று பணத்தை அடிச்சுட்டு போயிடுவாங்க, நல்லா பேசி பழகி அவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கிடுவாங்க. அவங்களுடைய நோக்கமே இவங்க இருக்கிறத பிடுங்குறதா தான் இருக்கும். அல்லது அவர்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருப்பதாக சொல்லி அவர்களை ஏமாற்றுவார்கள். அல்லது உன்னை திருமணம் செய்து கொள்வேன் சொல்கிறேன் அப்படிங்கிறத கடைசி வரை நம்ப வைப்பார்கள். கடைசியில் கலட்டி விட்டுருவாங்க. நிறைய நண்பர்களுக்கு இது நடக்கிறது. காரணம், புதன் பயந்த கிரகம், ஆனால் காதலுக்கு அடிமையான கிரகம். புதனுக்கு பேச்சு பிடிக்குங்க, எழுத்து பிடிக்குங்க. அப்போ எழுத்து பேச்சால் யார் அந்த விஷயம், அந்த கவிதைகள், கட்டுரைகள், பேச்சு இனிமையாக, எளிமையாக, நளினமாக இருந்தால் அவர்கள்ட்ட அடிக்ட் ஆகிடும். அதுதான் இந்த கேட்டைக்கு வரக்கூடிய பிரச்சனை. அப்போ இழப்பதற்கு ஒன்றுமில்லை, இழந்து விட்டோம், அதுதானே அவர்களுடைய வாதங்கள். நீங்கள் விருச்சிக ராசி நண்பர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா
எங்களுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை, இழந்து விட்டோம். இனி எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன? அதான் உங்களுடைய கேள்வி. நான் கேட்டைக்கு அதை தான் சொல்லுவேன். கேட்டை நட்சத்திரத்தினுடைய தீர்வாக இருப்பது மீனம் ராசி. உங்களுக்கு 5ஆம் இடம், குலதெய்வம், பூர்வ புண்ணியம். அப்படிப்பட்ட நண்பர்கள் தீர்வாக இருப்பார்கள். இன்னைக்கு இந்த விருச்சிக ராசிக்கான ஆய்வுகளை நான் இந்த இடத்துல பதிவு செய்த போது நிறைய ஆய்வுகளை பதிவு பண்ணியிருக்கோம். அதில் யூடியூப்லேயே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த விருச்சிக ராசி தான். எதனாலேன்னு எனக்கும் தெரியல. ஆனால் யோசித்து பார்க்கிற போது, சிந்தித்து பார்க்கிற போது, விருச்சிக ராசிக்கு குலதெய்வமாக ஆசானாக விளங்கக்கூடிய ராசியாக இருப்பது 5ஆம் இடம். அதான் தாத்தா பாட்டி, குலதெய்வம், பூர்வ புண்ணியம், காதல் எல்லாமே குழந்தை. அப்போ இந்த மீனராசியினுடைய நண்பர்கள் இவர்களுக்கு நட்பாக இருக்கிற போது ஓரளவுக்கு இது சிறப்பாக இருக்கும். அவருடைய வார்த்தைகள், அட்வைஸுகள் கண்டுபிடிக்க முடியும். இதற்கு இந்த மீனத்திற்கு கடகம் 9ஆம் இடமாக வருகிறது. இந்த கடகராசியுடைய அட்வைஸ், மாலை மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும் அப்படின்னா இந்த விருச்சிக ராசியில் அது நீசமாகிறார். 9ஆம் இடத்த அதிபதி நீசமாகிறார். அப்போ அப்பா வழிகளில் ஒரு சிறப்பான நிலையை நம்ம எட்ட முடியலை. அப்பா வழிகளில் சிறப்பான நிலையை எட்ட முடியலன்னா மாலை மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் அப்படிங்கிற விஷயத்தில் அடி வாங்குது. அதில் கண்ணீரும் கவலையும் ஏற்படுகிறது, வருத்தம் விருச்சிகத்துக்கு ஏற்படும். ஏன்னா 9ஆம் இடம் எப்போவுமே நீசமாகக்கூடாது. ஆனால் விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடம் நீசம். ஒருவேளை இந்த இடத்துல நீச பங்கமாகி இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு மாலை மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் சிறப்பாகவே இருக்கும். அதில் எந்த பாதிப்பும் இருக்காது. தொல்லைகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர் மீண்டுட்டாங்க. ஏன்னா சனி போயிடுச்சு 4ஆம் இடத்தை விட்டு, ராகு 4க்கு வந்துருச்சு. இருந்தாலும் கூட விருச்சிகத்திற்கு 8ஆம் இடத்துல குரு போய் மறைஞ்சிட்டாருன்னு கேட்பாங்க. 8ல் குரு மறைந்தாலும் உங்கள் விருச்சிக ராசியுடைய அதிபதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இது ஒரு பெரிய சிறப்பு தானே? சிறப்பா இல்லையா? பெரிய சிறப்பு. 4ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அப்போ வீடு, வாசல், இடம், பொருள், சொத்து, சுகம் கட்டுவதற்கான வாய்ப்பும் உண்டு. இடப்பெயர்ச்சியாகி வெளிநாடு, வெளியூருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடல் கடந்து போனால்தான் நம்ம வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் வருங்கிறது உண்மை. இடம் மாறுவது, இடத்தை மாற்றிக்கொள்வது. இந்த 8ஆம் இடத்திலே குரு மறைந்திருப்பதனால இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்காமல் போயிருமோ? 5ஆம் இடம் தானே குலசாமி. அப்போ குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காதனால நாம் சில சோதனைகளை சந்திக்கிறோமோ அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும், நம்ம ஜாதகத்தில் நம்ம ராசியாதிபதி செவ்வாயை குரு பார்வை செய்கிறார் என்றால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும். வருகின்ற ஆண்டுகளில், வருகின்ற மாதங்களில் பெரிய சிறப்பை எட்டப் போகிறதுனா நிச்சயமாக விருச்சிக ராசி தான் எட்டும். மீனராசி நண்பர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வது, அவர்களுடைய ஆலோசனையை கேட்பது, அதுவும் நல்லவர்களா என்பதை பார்ப்பது. ஏன்னா மீனராசியினுடைய அதிபதியும் பலமாக இருக்கணும். அவரும் போய் கெட்டு போயிருந்தார்னா, இப்படி ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து பார்க்கிற போது அது நமக்கு ஒரு நல்ல விஷயமாகவும் நல்ல ஒரு ராசியான விஷயமாகவும் இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக 1க்கு 10 முறை நாம் எதை தேர்ந்தெடுத்தாலும், எதை செய்தாலும் யோசித்து செய்தால் வெற்றி பெறுவோம். வாழ்க்கையில் எப்போவுமே யோசிக்கணும், முன்னறிவிப்பு வேணும், சிந்திக்கணும். ஆனால் விருச்சிக ராசி 7-8 10 வருஷமாக நிறைய சந்திச்சிருச்சு. ஆமாம், நான் இல்லைன்னு சொல்லலை. எத்தனை பேருடைய கதைகளில் போராட்டங்கள் நடந்திருக்கு. அதனால் எவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர் என்னோட தொடர்பு கொண்டிருக்காங்களே உலகம் முழுவதும் இருந்து. அவர்களோடு இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறோமே. எத்தனை பேர் கணவனை பிரிந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் மனைவியை பிரிந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் அம்மா அப்பாவை பகைத்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது எத்தனை பேர் அம்மா அப்பாவை இழந்திருக்கிறார்கள். உறவுகள் எல்லாம் பகைத்து இருக்கிறார்கள். அண்ணன் தம்பி உறவு கூட காணாமல் போயிருக்கிறது. இவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள இந்த சமூகத்தில் ஆள் இல்லையே என்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கிறது.
இதையெல்லாம் தாண்டி இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் விருச்சிக ராசியினுடைய தனித்தன்மையும் தைரியமும் தான். அதுக்கு ஒரு தைரியம் உண்டு சார். செவ்வாயை பற்றி என்ன சொல்லுவான்? பிடிபாதக்காரன், திமிரு பிடிச்சவன், வீம்பு பிடிச்சவன், எதையும் சாதிக்கும் வரை தூக்கம் வராது. ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா தூக்கம் வராது சார் விஷயத்திற்கு. செஞ்சு முடிக்கும் வரை. அவர் இடம் வாங்கணும்னா வைராக்கியமாக உழைச்சி அந்த இடத்த வாங்கணும். ஒரு கார் வாங்கினா எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த காரை வாங்கிடணும். நினைத்ததை சாதிக்கணுங்கிறதுல ஒரு பெரிய வல்லமை படைத்த ராசி. மறுக்க முடியுமா? விருச்சிக ராசியினுடைய தன்மை சிறப்பானது, எளிதானது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கிறது என்பதை கவனமாக பார்த்து அதற்கு தகுந்த வழிபாடுகளையும் அதற்கு தகுந்த செயல்பாடுகளையும் செயல்பட துவங்கி விட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் வெற்றி விட்டீர்கள். ஏன்னா இப்போது சாதகமாக தான் இருக்கு சார். 4ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். நிழலை கடந்து போவதற்கு நம்மால் முடியும். அந்த நிழல் கிரகங்கள் வந்த பிறகு நம்ம தாத்தா பாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறது. கர்மாவுடைய வெளிப்பாட்டை சொல்லக்கூடியது. கடந்து போவதற்கு 1000 வழி இருக்கிறது. இந்த நிழல் கிரகம் மட்டுமே நம்மை தடுத்து விடாது என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். இப்போதும் தடை இருக்க, ப்ரெஷர் இருக்க, எங்களுக்கு ஒரு பக்கம் நெருக்கடி இருக்க, இன்னும் கணவன் மனைவி வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையே. வருது சார் சந்தோஷம். வரக்கூடிய காலங்கள் அடுத்தடுத்து. நிறைய பேர் விஷயத்தில் கேட்பாங்க, 8ல் போய் மறைஞ்சிட்டாரு குரு, இப்போது குரு அஸ்தமமாக இருக்கிறார். இவர் இன்னும் ஒரு 2 மாதங்களில் புது பொலிவாக வந்துடுவார். அஸ்தமத்திலேருந்து வெளியே வந்துடுவார். அதற்கப்புறம் பாருங்கள் விருச்சிகத்திற்கு பலமாக இருக்கும். அடிக்கடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகனையும் உங்களுக்கு அத்தனை ஆசியையும் தர வேண்டும் என்று சொன்னால் தட்சிணாமூர்த்தி குரு. நான் அடிக்கடி திருச்செந்தூர் சொல்லுவேன். இதுபோல் பௌர்ணமி வழிபாடு. பௌர்ணமிக்கு ஏதாவது கோவில்களில் கிரிவலம் போகிறது. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய எழுச்சியை வளர்ச்சியை தரக்கூடியவரே குரு பகவான். குருமார்களை வணங்குவது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியையும் எழுச்சியும் தரும் நம்முடைய பார்ட்னர்ஷிப், நம்முடைய கணவன், நம்முடைய நண்பர்கள். பெருமாள் மகாலட்சுமியை எப்போவாவது ஒரு நாள் பார்த்து குங்கும அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இன்னும் சிறப்பு. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விருச்சிக ராசிக்கு பதிவுகள் வரும். நன்றி.